தாவேகா சார்பா நடத்தப்பட்ட மகளிர் தின விழா நிகழ்ச்சியில தளபதி விஜய் அவரை பத்தி வெளியாகிற சர்ச்சைகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிற வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. தளபதி விஜய் அந்த விழாவில் பேசும்போது இருக்கிற பிரச்சனையில இப்ப ரீசெண்டா சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதுக்காக நீங்க போராடி ஹர்ட் ஆகிறத பாக்குறேன், அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அது அவ்வளவு வர்த் இல்ல, நானும் நீங்களும் சேர்ந்து மக்கள் பிரச்சனையை பார்ப்போம்னு மேடையிலேயே அவர் மனைவி சங்கீதாவோட விவாகரத்து சர்ச்சை மற்றும் த்ரிஷா கூட அவர் வெட்டிங் ரிசப்ஷன் அட்டன் பண்ணதுக்கு வந்து விமர்சனம்னு இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்கும் ஓபனா ரிப்ளை பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு சூழ்நிலையில இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் அவர்கள் ஒரு விருது விழாவில் த்ரிஷா பத்தி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் கொடுத்திருக்கிற பதில் இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. எப்போதும் பார்த்திபன் அவர்கள் கிட்ட மேடை நிகழ்ச்சிகள்ல ஏதாவது ஒரு பொருள் மற்றும் ஒரு நபரோட போட்டோவை காமிச்சு ஹைக்கூ கவிதைகளை கேட்கறது வழக்கம். அவரும் ஹைக்கூ கவிதைகளை நல்லாவே சொல்லுவாரு. அந்த வகையில த்ரிஷா போட்டோவை டிஸ்பிளே பண்ணி உங்களோட குந்தவைன்னு த்ரிஷாவை பத்தி பார்த்திபன் கிட்ட ஆங்கர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பார்த்திபன், இந்த குந்தவைய கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது, இந்த குந்தவைய வீட்டுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் குந்த வைக்கிறது நல்லது, வெளியவே வராம குந்த வைக்கணும், நிறைய பிரச்சனையை உருவாக்காம இருக்கணும், அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதையை சொல்லாம இருக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு த்ரிஷாவை கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. பார்த்திபன் எதனால த்ரிஷாவை இப்படி சொல்றாருன்னு நேரடியா குறிப்பிடல அப்படின்னாலும் பலரும் சோசியல் மீடியால த்ரிஷா விஜய் கூட சேர்ந்து சமீபத்துல ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு வந்தது தொடர்பா எழுந்த சர்ச்சையை பத்தி தான் இவர் மறைமுகமா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க. பலரும் கண்டிப்பா பார்த்திபனோட இந்த ஸ்பீச்சுக்கு த்ரிஷா தரப்புல இருந்து பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில த்ரிஷாவே இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விருது விழாவில் என்னோட பேரு மற்றும் போட்டோவை கடைசி நிமிஷத்துல தான் சேர்த்திருக்காங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் மூலமா இது நடந்திருக்கு, இந்த விஷயத்த அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மைக்க பிடிச்சு பேசிட்டா நம்ம பேசுறது எல்லாமே புத்திசாலித்தனமாவோ இல்ல காமெடியாவோ ஆயிடாது, இது உங்க முட்டாள்தனத்தை தான் சத்தம் போட்டு காட்டுது, இப்படி கேவலமா பேசுறது அவங்க யாரை பத்தி பேசுறாங்களோ அவங்கள விட பேசுற உங்களோட லட்சணத்தை தான் காட்டும் அப்படின்னு த்ரிஷா பார்த்திபன் மேடையில அவங்களை இழிவுபடுத்தி பேசினதுக்கு நேரடியா பதிலடி கொடுத்திருக்காங்க.